அரசு வேலைக்கு பணம் பெற்றதாக அசோக் குமாருக்கு எதிரான இடி வழக்கில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. வெளிநாடு தப்பி செல்லாமல் இருக்க லுக் அவுட் நோட்டீஸும் இடி கொடுத்திருந்தாங்க. ஆனால் அதை எதிர்த்து தற்பொழுது மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார் செந்தில் பாலாஜியின் சகோதரர். செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், இந்த வழக்கின் பின்னணி பற்றியும் லேட்டஸ்டாக இந்த வழக்கில் என்ன அப்டேட் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லுங்கள். வணக்கம். அதாவது போக்குவரத்துறையில வேலை வாங்கி தரதா சொல்லி பணம் பெற்றதா சொல்லி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவருடைய சகோதரர் அசோக் குமார் உள்ளிட்டவருக்கு எதிராக வழக்கு இருக்குது. இந்த வழக்கின் அடிப்படையில அமலாக்கத்துறை சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. இந்த வழக்குல தான் அசோக் குமாருக்கு எதிராக அமலாக்கத்துறை கடந்த ஆண்டு ஒரு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்து வந்தது. இந்த நோட்டீஸை எதிர்த்து அதை திரும்ப பெறணும் அப்படின்னு அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட கேட்டு அசோக் குமார் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த மனுவுக்கு பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த பின்னணியில இன்னைக்கு இந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ இந்த வழக்குல பதிலளிக்கிறதுக்கு மத்திய அரசு தரப்புல கால அவகாசம் கேட்கப்பட்டதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அசோக் குமாருடைய மனு மீதான விசாரணையை 3 வாரங்களுக்கு தள்ளி வச்சிருக்காங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.